World's biggest astrology community in Tamil. Online Astro TV, வாழ்வின் வெளிச்சம். ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவியை கண்டு மகிழுங்கள். வணக்கம் மேடம். வணக்கம் மேடம், சொல்லுங்க சார். இப்போ உங்க கிளாஸ் வந்து ஒரு 7-8 மாசமா தான் சார், ஒரு 8 மாசமா அந்த ஆன்லைன் டிவில தான் சார் பாத்துட்டு இருந்தேன். அப்புறம் அதுக்கு முன்ன நான் வேற பக்கம் படிச்சுட்டு இருந்தேங்க சார். அப்பதான் அந்த அது உங்களோட இது அப்பயே நான் பார்த்துதான் நான் கண்டிப்பா உங்க கிளாஸ்ல ஜாயின் பண்ணிப்பேன் சார். இப்ப கூட ஆசைதான், பட் மணி ப்ராப்ளம் கொஞ்சம் விட்டுருக்கேன் சார். பேசிக்ல இருந்து நீங்க சொல்ற விதம் அது இன்னும் மறுபடியும் நான் உங்ககிட்ட கத்துக்கணும் அப்படின்னு எனக்கு ரொம்ப ஆசைங்க சார். அது உங்க ஆசீர்வாதத்தால சீக்கிரம் நடக்கணும். கிளாஸ் எல்லாமே ரொம்ப சந்தோஷம் மேடம். ரொம்ப பிடிச்சிருக்குங்க சார். ரொம்ப நன்றி சார். ரொம்ப சந்தோஷம் மேடம். தேங்க்யூ. நினைச்சேன் சார், ஒன்னும் பேச வாய் வரல. இந்த குரூப்ல போடுங்க மேடம். அட்டெண்ட் பண்ண ஓகேங்க சார். இல்ல டவுட்டுக்கு இல்லைங்க சார், உங்களை நிறைய சொல்லணும்னு ஆசை, அது எனக்கு சொல்ல முடியல. ஓகே 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 சரி, உங்களுக்கு எப்ப சொல்லணும்னு தோணுதோ அதெல்லாம் குரூப்ல போட்டுருங்க, நான் பாத்துக்கிறேன். யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கும் போது இன்னொரு மேம் சொல்லும் போது அப்புறம் நான் சொன்னேன் 2வது நாள் என்ன நினைக்கிறேன், நம்மளுக்கு ப்ராப்ளம் இருந்தா கண்டிப்பா யூனிவர்சிட்டியில நீங்களும் சேர்ந்துருங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னீங்க. இன்னைக்கு யூனிவர்சிட்டி ஆரம்பிக்கிறேன்னு சொல்லும்போது 25 நாள்ல அது ஆக்டிவேஷன் ஆயிருக்கு அப்படிங்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு சார். அதுல எங்களுடைய பங்களிப்பும் இருக்கணும்னு ஒரு ஆசைங்க சார். கண்டிப்பா மேடம், எல்லாரோட பங்களிப்பும் இருக்கும். சார் அப்புறம் இந்த நான் எல்லா கிளாஸும் அட்டெண்ட் பண்ணேன் சார், சண்டே மட்டும் அட்டெண்ட் பண்ணலங்க சார். இப்போ நீங்க சொன்னீங்க அவங்க ஒரு சார் கூட கேட்டாரு, 2வது வாரம் கேட்டாதான் புரியுது அப்படிங்கிற மாதிரி சிலது கேட்கணும் சார். நானும் இப்ப நம்ம இதுல திரும்ப கேட்க முடியுமா சார் யூடியூப்ல? அந்த மாதிரி நம்ம வீடியோ தான் உங்களுக்கு கொடுத்துருவோம் இல்லைங்க மேடம். வீடியோ கொடுத்தனால நீங்க வந்து அதுல கேட்டுக்கலாம். கேட்டுக்கலாம் மேடம். எப்பயுமே இது வீடியோ உங்கள்கிட்ட தான் இருக்கும், எப்பவுமே இருக்கும். ஓகேங்க சார், நன்றிங்க சார். ஆமா ஆமா, தேங்க்யூ. வனஜா பரத் மேடம். சார் நான் கொஞ்சம் வெளியில இருக்கேன். சரிங்க மேடம். சொல்றதுக்கு நிறைய இருக்கு, ஆனா இப்ப பேச முடியாத இடத்துல இருக்கேங்க சார். சரிங்க மேடம், சரிங்க மேடம். குரூப்ல போட்டுருங்க மேடம் உங்க ஃபீட்பேக்க.
கண்டிப்பாங்க சார். ஓகேங்க சார். தேங்க்யூ. வர்ஷினி மேடம் ஏற்கனவே பேசிட்டீங்க. விந்தியா மேடம். ஹலோ சார். சொல்லுங்க மேடம். ரொம்ப நல்லா என்னுடைய கேரியர் அஸ்ட்ராலஜி அட்டன் பண்ணிருக்கேன். அடுத்து இப்போ வாஸ்து தான் அட்டன் பண்றேன். அந்த கிளாஸ்ல நல்ல வைப்ஸ் இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்ட் சார். என்னோட ஒரு ரெக்வெஸ்ட் என்னன்னா, இது நீங்க இன்னும் கொஞ்சம் ஃபாலோ கிளாஸ் இல்ல சொல்லுங்க மேடம், உங்க வாய்ஸ் கேட்கல. நம்ம உங்க வாய்ஸ் கட் ஆயிருச்சு. உங்களோட கொரீஸை வந்து குரூப்ல போடுங்க மேடம். ஓகே. ஹலோ கேக்குதாங்க மேடம்? சொல்லுங்க மேடம். சார் கேக்குது. சொல்லுங்க. அதான் சார் ஃபாலோ அப் கிளாஸ் மாதிரி வைங்க சார். கொஞ்சம் டச்ல. அது விடிஆர் செஷன் ஒன்று வைப்போம் மேடம். அதுல வந்து நீங்க இந்த கிளாஸோட சம்பந்தப்பட்ட டவுட்ஸ் ஏதாவது இருந்தா அந்த டவுட் செஷன்ல நீங்க கேட்டுக்கலாம். சரிங்களா? ஓகே சார். தேங்க்யூ மேடம். தேங்க்யூ சார். தேங்க்யூ. விஷால் சார். சார் கேட்குறேன் சார். கேக்குதுங்க சார், சொல்லுங்க. சார் கிளாஸ் ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். வாஸ்துனா என்னன்னு எனக்கு தெரியாது. வாஸ்து என்னன்னு எனக்கு தெரியாது. கிளாஸை பார்த்து இம்ப்ரெஸ் ஆகி தான் வந்து ஓகே இருந்தேன். நல்லா இருந்துச்சு. நல்லா இருந்துச்சு. எனக்கு ஒரு டவுட் இது என்னடா, இந்த பயம் பதட்டம் யாருக்கிட்ட பேசணும் ஒரு தயக்கமா இருக்கு. அதுக்கு என்ன சார் ஒரு சிம்பிளான பரிகாரம் கொடுத்தா சார்? அது பொதுவா வந்து நீங்க யானை கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்குங்க சார். ஓகே சார். அது சரியா போயிடும். சரிங்களா? ஏன்னா எல்லாருமே யானையை பார்த்தா பயப்படுவாங்க. அது இருக்கிற விலங்குகளே அதான் ஜெய்ஜாண்டிக்கான விலங்கு. யானை பலம் இருந்தா சொல்றாங்கல்ல, யானை பலம் இருந்தா நமக்கு என்ன கவலை அப்படின்ட்டு. அந்த மாதிரி பலம் வரணும், பயம் போகணும்னா யானைக்கிட்ட அடிக்கடி ஆசீர்வாதம் வாங்கணும். வணக்கம் சார், சொல்லுங்க. முன்னால பார்த்த ஒரு வருஷம் இப்போ வல்லரசு ராஜாவுக்கும் நல்ல வளர்ச்சி இந்தியாவிலுமே நான் சந்தோஷப்படுவேன். ஏன்னா 30 ஆண்டு காலம் வாட்ஸ்ல இருக்கேன். சீப்பர் ஜமான் கிளாஸ் போயிருக்கேன். ஒன் டே இப்பயே 90லயே 1000 ரூபாய் வாங்குவாங்க. இன்னும் விஷயம் இருக்காது. அவங்க பேர் தான் சொல்ல விரும்பல. ஏன்னா நிறைய பேர் தலை இதாயிட்டாங்க. ஆனா இது நான் கூட யோசனை பண்ணேன். என்ன வந்து காலச்சக்கர வாசிட்டு போடுறாரு. போட்டா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விஷயம் நல்லா வேணும். அப்புறம் இன்னொன்னு, நீங்க ஒரு 6 இயர்ஸ்க்கு முன்னால எனக்கு ஒரு வைக்காம சாவி எடுத்துட்டு ஒரே விற்கிறதுக்கு. அப்புறம் நீங்க அந்த ரூட்டை விட்டு வேற ரூட்ல போய் பாருங்க. நீங்க பொதுவா எனக்கு சொல்ல ஒரு மீட்டிங்ல அப்புறம் என்ன பண்ண, சாவி எடுத்துட்டு வேற ரூட்டுக்கு போனேன். ஒரு 5 நாளே வீடு. அதுக்கப்புறம் தான் அவங்க மேல ஒண்ணு. இன்னொன்னு, இந்த கிளாஸ்ல ஒவ்வொரு நாளும் இவ்வளவுதான் இருக்கும் போலதுன்னு இப்ப 10 கிளாஸ் உங்ககிட்ட கலந்துருக்கும். உங்களுக்கு தெரியும் இவ்வளவுதான் இருக்குன்னா புதுசு புதுசா கிடைக்குது விஷயம். இப்ப நீங்க உங்க மாதாந்திர கூட்டத்துல ஒரு பேசுறீங்க, பார்வை இறக பார்வை. ஏன்னா ஒவ்வொரு இது முடியும்னா ஒவ்வொரு சேர்ந்துட்டு எங்கேயும் போக கூடாது வரக்கூடாது அப்படின்னு கிளாஸ்மேட்டுங்க 1ஆவதுல இருந்து 10 வரைக்கும் கூட படிச்சேன். புரியுதுங்க சார், புரியுது. அது ஒண்ணும் இல்லை சார், தேடல் தான் சார் காரணம். நம்ம எல்லாமே கத்துக்கிட்டோம் அப்படிங்கிற தலகணம் மமதா வந்துருச்சுன்னா அதுக்கு மேல புதுசா இந்த பிரபஞ்சம் எனக்கு எதுவுமே கொடுக்காது. நாம இன்னும் எதுவுமே கத்துக்கவே இல்லை, இன்னும் ஜோதிடத்துல நிறைய வேணும் அப்படின்னு பிரபஞ்சத்துல கேட்கும்போது நிறைய விஷயங்கள் நமக்குள்ள ஊறிக்கிட்டே இருக்கும். அந்த ஒரு நோக்கத்துலதான் சார் நம்ம போகணும். அப்பதான் நமக்கு நிறைய இன்ஃபர்மேஷன் கிடைக்கும். இல்லைன்னா நான் இந்த கிளாஸ் எடுக்கவே முடியாது. என்னோட ஃப்ரெண்ட்ஸே எல்லாரும் சொல்லுவாங்க,
நீ எப்படி அடுத்தடுத்த கிளாஸ் போட்டுக்கிட்டே இருக்க, நாங்க ஒரு கிளாஸை வச்சுதான் ஓட்டிட்டு இருக்கோம், நீ அவ்வளவு விஷயம் வச்சிருக்கியான்னு கேட்பாங்க. தேடிக்கிட்டே இருக்கணும் சார், அவ்வளவுதான் விஷயம். சும்மாவே இருக்கக்கூடாது. தேடினா நிறைய கிடைக்கும். கிடைக்கிறத நான் எனக்குள்ள வச்சுக்க கூடாது, பிரபஞ்சத்துக்கு கொடுக்கணும். கொடுத்தாதான் அடுத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு கிடைக்கும். இதுதான் விஷயம் சார். உண்மையாலும் குறைந்த கட்டணம். இந்த நாளைக்கு இவ்வளவு தொகைனா உண்மையாலுமே ரொம்ப கம்மி தான். எனக்கே தெரியும் நடத்தின ரேட்டு கம்மி, யாருமே இந்த அளவுக்கு பண்ண மாட்டாங்க. அப்புறம் பாப்பாவுக்கு ஒரு டிப்ஸ் சொல்லுங்க, தனுசலத்தனம் மேரேஜுக்காக. நீங்க ஒரு 4-5 வருஷம் முன்னால வெளியூர்ல படிச்சுன்னு வந்தீங்க, அவ படிச்சு வந்துட்டா ஊட்டிட்டு வந்து. ஓகே. மேரேஜுக்கு தனுசலத்தனம் புதன் லக்னத்துக்கே இருக்காரு 7ஆம் தேதி. ஓகே. ஒண்ணு பட்டு புதன் வக்ரம் அப்படின்னா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, பெருமாள் கோயில ரிவர்ஸா சுத்த சொல்லுங்க சார். ஓ சரி சார். எந்த நாள் சார்? சரிங்களா? ஆமா, பெருமாள் கோயில ரிவர்ஸா சுத்தணும், ஆன்டி கிளாக் வைஸ்ல சுத்தணும். அது புதன்கிழமை சுத்தலாம் சார். புதன்கிழமை நாள் ஒரு தடவை சுத்தினாலே போதும். புதன்கிழமை. அப்புறம் ஆமா சார். 7ஆம் தேதி 12 எடுத்துக்கிறதா 1ல எடுத்துக்கிறதா? 1ஆம் வீடா எடுத்துக்கிறதா? இல்ல, புதன்கிழமை சுத்தினா போதும் சார், வேற எதுவுமே நீங்க கணக்குல எடுத்துக்கலாம். கண்ணாடி போட்டு உடைச்சிட்டா, அதனால டக்குன்னு சுத்தா முகம் பார்க்கணும். அது கொஞ்சம் குரூப்ல போடுங்க சார், அதை நான் சொல்றேன் சார். ரொம்ப நன்றி. தேங்க்யூ சார். விஜயா மேடம். ரொம்ப வணக்கம் சார். ரொம்ப நன்றி. கோடானு கோடி நன்றிகள். நான் அதை அட்டன் பண்ண 2 கிளாஸுமே பெஸ்ட் கிளாஸ் சார். எதிர்பார்க்காத கிளாஸ். நாங்க தான் வந்து அதிர்ஷ்டசாலின்னு சொல்லணும். கிரக வலிமையும் இந்த வாஸ்து காலச்சக்கர வாஸ்து 2மே வந்து பெஸ்ட் கிளாஸ் நீங்க நடத்துனதுலயே. படிக்காதவங்க நாங்க படிச்சாலே அவ்வளவு வெளிஷனா இருக்குது. ஆனா இனிமே படிக்க போறவங்களுக்கு ரொம்ப வெளிஷன் இது. என்ன சொல்றது இல்ல சார், தெரியலங்க சார். நீங்க வந்து ஒரு ஜோதிகா மாதிரிங்க சார். 50 ரூபாய்க்கு கொடுத்தா 1000 ரூபாய்க்கு நடிப்பாங்க. அதே மாதிரி நீங்க 50 ரூபாய்க்கு கிளாஸ் 1000 ரூபாய்க்கு கிளாஸ் எடுக்குறீங்க. அவ்வளவு சிறப்பா இருக்குது. உங்களை பார்க்கும்போது பழைய ஜெய்சங்கர் ஞாபகம் தான் சார் வருது. அந்த மாணவன் ஒரு படத்துல வந்து அவர் நடிச்சிருப்பாரு. காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ் பூரா அவரு இதா இருப்பாங்க, ரசிகரா இருப்பாங்க. அந்த ஞாபகம் தான் அவங்களை பார்க்கும் போதெல்லாம் வருது எனக்கு. அந்த பழைய படத்தை பார்க்கும்போது. ரொம்ப நன்றிங்க சார். நிறைய பேசணும். ஆனா ஒரு வீடியோ எடுத்து நான் உங்களுக்கு போட்டுறேன் சார். ஸ்கிரிப்ட் எழுதி வீடியோ எடுத்து போட்டுறேங்க சார். எனக்கு அவ்வளவு பேச நிறைய இருக்கு. ஆனா இப்ப டக்குனு ஞாபகம் வர மாட்டேங்குது. ரொம்ப நன்றி. டெலிகிராம்ல அனுப்புங்க, வாட்ஸ்அப்ல அனுப்புனா 1.5 நிமிஷத்துக்குள்ள போகாது. ஓகே சார். சரிங்களா? ரொம்ப தேங்க்ஸ். ஓகே.